தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. முஸ்லீம் லீக் கட்சிக்கு எத்தனை இடம் கிடைக்கும்னு அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நிச்சயமா 3 இடம் கிடைக்காது, 2 கிடைக்கும். அதை வெளியில வந்து அவங்க ஏன் சொல்றாங்க அப்படின்னா அப்பதான் அவங்க கட்சிக்காரங்களை அவங்க திருப்தி பண்ண முடியும். இன்னொன்னு, திமுக கூட்டணி இருக்கிற மற்ற கட்சிகளுக்கும் இது ஒரு மெசேஜ். அப்போ காங்கிரஸ் கட்சிக்கும் இட குறைப்பு என்பது சொல்லப்பட்டிருக்கும். சார், எவ்வளவு சார் காங்கிரஸ்க்கு திமுக தலைமை கொடுக்க தயாரா இருக்காங்க? என் கணக்குப்படியே பிராக்டிகலா இப்போ மிச்சமே 20 தொகுதி தான் இருக்குது. காங்கிரஸ் 20 தொகுதிகள் தான் இருக்கு. அதாவது ஒரு ராஜ்யசபாங்கிறது காங்கிரஸுக்கு ஆஃபர் கொடுத்துருப்பாங்க, 25ல இருந்து குறையுங்க, இப்ப நாங்க குறைக்க போறோம், அப்ப நீங்களும் குறைக்கத்தானே செய்யணும் ஒட்டுமொத்த கூட்டணியின் நன்மையை கருதி. ராகுல் காந்தி அவர் 40ங்கிற ஸ்டாண்டு அவர் சொல்லியிருக்காரு போல இருக்கு. ஏன்னா ராகுல் காந்தி சொல்லாம மாணிக்க தாகூரோ மற்றவங்களோ இப்ப இவ்வளவு பேச மாட்டாங்க. ஆனா அது கூட்டணிக்கே வேட்டு வைக்கிற விதமான சார் போய் முடிஞ்சது. அது என்னோட தனிப்பட்ட கருத்து கேட்டீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தேவையே இல்லைங்க. இப்ப சிறுபான்மையினர் வந்து காங்கிரஸ் போனா இந்த கூட்டணி விட்டு போயிடுவாங்க நான் நினைக்கிறீங்க? அது எப்படி பாசிபிளுங்க? அவங்க யாருக்கு எதிராக ஓட்டு போட போறாங்க? சிறுபான்மை மக்கள் பிஜேபிக்கு எதிராக. அப்போ பிஜேபி தோற்கடிக்க கூடிய, அப்படிதானே? காங்கிரஸால பிஜேபி தோற்கடிக்க முடியுமா? முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் ஆட்சியில பங்கு இல்லைங்கிறத தெளிவா சொல்லிட்டாரு. உள்ளாட்சியை பத்தி எல்லாம் பேச்சே இல்லை. காங்கிரஸ்காரர்களான அட்வைஸ் தான் நானே கொடுக்குறேன். தாவே கால சேரணும்னா குயிக்கா சேர்ந்துக்குங்க, திமுக கூட்டணியில தொடரணும்னா குயிக்கா தொடருங்க. அடுத்தடுத்த ஓரிரு தினங்களுக்குள்ள வந்து எல்லாமே ஃபைனலைஸ் ஆயிரும். சார், இப்போ வரைக்கும் காங்கிரஸ் ஆளுப்புலி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்களா தாவேகாவை வச்சு திமுக கிட்ட? தாவேகாவை பத்தி ஓவர் எஸ்டிமேட்டுங்க. இன்னைக்கு விஜய் கூட்டம் என்ன பழைய மாவே தானே அரைக்கிறாரு திருப்பி. திமுகவுக்கு எதிரானது தாவேகா, அதுதான் அவரோட ஒரே பாயிண்டா தான், வேற பாயிண்டே கிடையாது. சரி, இதுக்கு முன்னாடி திமுகவுக்கு எதிரா அப்படின்னு ஒரு கட்சியை நிறுத்தினது விஜயகாந்த். நீங்க விஜயகாந்தோட பழைய பேச்சை யூடியூப்ல எடுத்து திருப்பி ரிவைஸ் பண்ணி பாருங்க. விஜயை விட நிறைய செய்தி இருக்குங்க அதுல. விஜய் வந்து எம்ஜிஆர் ஓட்டு வங்கியை பிரிச்சாருன்னா யாரோட வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படும்? அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பு தான் பாதிக்கப்படும். சரி, விஜயகாந்த் அப்படி பிரிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சப்ப விஜயகாந்த் எவ்வளவு ஓட்டு வாங்கினாரு? 8% வாங்கினாரு சார். அப்படின்னா விஜய் ஒரு 10ல இருந்து 12% வாங்குவார். கோர் ஓட் பேங்க நீங்க மாத்தவே முடியாதுங்க. ரெட்டையிலையோட கோர் ஓட் பேங்க மாத்த முடியாது, உதயசூரியன் கோர் ஓட் பேங்க மாத்த முடியாது. மிச்ச ஓட்டு அவங்க உங்களோட கூட்டணி கட்சி ஓட்டெல்லாம் சேர்க்கணும். இப்ப திமுகவோட கூட்டணி கட்சிங்கிறது இன்னைய தேதிக்கு அநேகமா ஒரு 10-12 வரும் போல இருக்கு. அவங்க எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா ஆளுக்கு 1% 2% இப்படி சேர்த்தீங்கனாலே அது வந்து கண்டிப்பாக ஒரு 14% வருங்க. அதுவும் இல்லாம விஜயே நமக்கு 30% இருக்குங்கிறாரு. எந்த மைண்ட் செட்ல எப்படி சொல்றாங்கிற கணக்குமே நமக்குமே புரியல. அது விஜய் கிட்ட இருக்கிற அட்வான்டேஜ் ஒண்ணுதான். இன்னைக்கு சிஎம் காலையில பேசியிருக்காரு, இந்தியா கூட்டணிக்கு நான் தலைமை ஏற்பதற்கு வாய்ப்பு இல்லை, கலைஞர் மாதிரியே என் உயரம் எனக்கு தெரியும் இருக்காரு. காங்கிரஸ்க்கு இது ஒரு மெசேஜ் போல இருக்கேன். காங்கிரஸ்க்கான செய்தி என்ன? நான் வந்து இந்தியா கூட்டணி தலைமைக்கு வந்து எனக்கு அந்த மாதிரி ஆசைப்படல. அதே மாதிரி நீங்க தமிழ்நாட்டுல இந்த கூட்டணிக்கு தலைமைன்னு ஆசைப்படாதீங்க. ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் ஷியாம் சார். வணக்கம் தாமரை சார், நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், மகிழ்ச்சி சார். தமிழ்நாடு அரசியல்களும் ரொம்ப ரொம்ப பரபரப்புக்கு உள்ளாக்கி இருக்கு. காரணம் தேர்தல். திமுக கூட்டணியில பேச்சுவார்த்தையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க, நேற்றுக்கே ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கிட்ட இருந்தா எப்போதுமே வழக்கமா ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க கிட்டே இருந்து தான் நேற்றுக்கும் ஆரம்பிச்சிருக்காங்க. 5 தொகுதிகள் வரைக்கும் முஸ்லீம் லீக் கேட்கறாங்க. ஆனா இருக்கிற இடங்களை குறைச்சிக்கோங்க, லாஸ்ட் டைம் 3 கொடுத்தோம், நீங்க 3த்துலயுமே நீங்க பெருசா ஜெயிக்கல, அதனால 2 வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி இருப்பதாக தகவல். உங்களுக்கு மட்டும் இல்ல, நாங்களே கம்மியான இடங்கள்ல தான் போட்டி போட போறோம், நீங்களும் தியாகம் பண்ணுங்க நாங்களும் தியாகம் பண்ண போறோம் அப்படிங்கிற டோன்ல திமுக பேசியிருப்பதாக தகவல். கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி சார் போய்கிட்டு இருக்கு? உங்களுடைய பார்வை என்ன சார்? பொதுவாக கூட்டணி பேச்சுவார்த்தை அதிகாரபூர்வமாக தொடங்கினாலும் தொகுதி எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் தலைவர்கள் அவர்களுக்குள் பேசி ஒரு முடிவெடுத்து விடுவார்கள். அதற்கு பிறகு இது எல்லாமே சம்பிரதாயம் தான். ஏன்னா நம்ம கட்சிக்குள்ள ஒரு குழு போட்டாகணும், அந்த குழு போய் பேசுற மாதிரியான ஒரு ஐதீகம் தான். இன்னும் சொல்ல போனார் அப்படின்னா, முஸ்லீம் லீக் கட்சிக்கு எத்தனை இடம் கிடைக்கும்னு அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நிச்சயமா 3 இடம் கிடைக்காது, 2 கிடைக்கும். அதை வெளியில வந்து அவங்க ஏன் சொல்றாங்க அப்படின்னா அப்பதான் அவங்க கட்சிக்காரங்களை அவங்க திருப்தி பண்ண முடியும். இன்னொன்னு, திமுக கூட்டணி இருக்கிற மற்ற கட்சிகளுக்கும் இது ஒரு மெசேஜ். ஓகே,
சொல்லியாச்சு, அவ்வளவுதான். உங்களுக்கும் வந்து அதிக இடம்லாம் கிடையாது, இடங்கள் இருக்கிற குறைக்கப்படும். இடத்த காப்பாத்திக்கங்க. ஓகே. காங்கிரஸுக்கு இதுல மெசேஜ் இருக்கு. ஏன்னா நேத்து நைட் வந்து வேணுகோபால் ப்ரோக்ராம் அது ஷெட்யூல்டு கிடையாதுங்க. ஆமா சார். சரியா, நமக்கு தெரியாது. ஆமா. முன்பே திட்டமிடாம வரவும் முடியாது. ஸோ குறைந்தபட்சம் நேற்றைக்கு காலையிலேயே அவங்க திட்டமிட்டு இருக்கணும், அப்பதான் நேற்று ஈவினிங் வர முடியும். நேற்றைக்கு ஈவினிங் வரும்போது பேச்சுவார்த்தை குழுவோட அவங்க பேசல, முதலமைச்சரோட பேசுறாங்க. சோடங்கரும் சரி வேணுகோபாலும் சரி முதலமைச்சரோட பேச்சு. முதலமைச்சர் இல்லத்துல உணவு சாப்பிட்டுட்டு பேச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப ஃபார்மல். ஏன்னா திருப்பி அவங்க வந்து டிஆர் பாலு குழுவுக்கு போய் ஆகணும். ஆமா. அப்போ காங்கிரஸ் கட்சிக்கும் எடை குறைப்பு என்பது சொல்லப்பட்டிருக்கும். சார் எனக்கு என்ன சந்தேகம்னா சார், காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் ஜெனரல் செக்ரட்டரி கடைசியா கையெழுத்து போடும்போதுதான் வந்து பேசுவாரு, அவங்க தான் வந்து கையெழுத்து போடுவாங்க. ஆனா நமக்கு ஃபார்மலா ஒரு மீட்டிங் நடக்கும், அதுக்கு முன்னாடி இன்ஃபார்மலாக மீட்டிங் நடக்கும். அதுக்கே வந்து கேசி வேணுகோபால் வந்திருக்காருன்னா காங்கிரஸ்க்கு ஏதோ மெசேஜ் சொல்றாங்க போல இருக்கே சார் திமுக தலைமை. மெசேஜ் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அதாவது காங்கிரஸ் கட்சி வச்ச டிமாண்டு 41 சீட்டு, ஆட்சியில பங்கு, உள்ளாட்சி தேர்தலில் பங்கு, இத்தனை மேயர் பதவி, இத்தனை, அது நடக்கிற காரியமே இல்லை. முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் ஆட்சியில பங்கு இல்லைங்கிறத தெளிவா சொல்லிட்டாரு. உள்ளாட்சியை பத்தி எல்லாம் பேச்சே இல்லை. அப்போ எத்தனை சீட்டு, இதுதான் சென்டர் பாயிண்டா இருக்கும். ஓகே. ராஜ்யசபா எம்பி கூட 2028 தரதா தான் சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் கட்சியோட தலைமைக்கு. ஆமா, பேட்ச் நம்பருக்கு அப்பதான் முடியுதுன்னு நினைக்கிறேன். அப்பதான் முடியுது, அப்புறம் அவர் தான் கொடுப்பாங்க. அப்போ இதுல அடிப்படையில காங்கிரஸ்காரர்கள், அதாவது நிறைய பேர் இருக்காங்க, தலைவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஆசைகள்லாம் இருக்குங்க, அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம கட்சி வளரணும், தனித்து போட்டியிடணும், இல்ல புதிய கூட்டணி அமைக்கணும், அப்பதான் 10 வருஷத்துல கட்சி வளரும். இது எல்லாமே நார்மல் தான், இதை நம்ம குறைய சொல்ல முடியாது. தேர்தல் நேரத்துல தான் கேட்கவும் முடியும். சாத்தியமா சாத்தியம் இல்லையா? ஏன் சாத்தியம் இல்லை அப்படின்னா, திமுக 2வது 5 வருஷத்தை எய்ம் பண்ணுது. 500 ஓட்டு 1000 ஓட்டு கூட இழக்க முடியாது. அப்படின்னா சின்ன சின்ன கட்சி உள்ள சேர்ந்துதான் ஆகணுங்க. ஒவ்வொரு பகுதியிலையும் செல்வாக்குள்ள கட்சிகள், அவங்ககிட்ட பிற தொகுதிகளில் 500 ஓட்டு தான் இருக்கும், ஆனா 500 ஓட்டு முக்கியம். அப்ப அதை வச்சு கால்குலேட் பண்ணும்போது சிறிய சிறிய கட்சிகள் உள்ள வரும்போது, அதாவது போன தடவை இல்லாத கட்சிகள் இந்த தடவை வந்திருக்கு. நமக்கே தெரியும், மக்கள் நீதி மையமோ தேமுதிக வந்திருக்காங்க, மக்கள் நீதி மையம் வந்திருக்காங்க, இஸ்லாமிய கட்சிகள்ல ஒண்ணு வந்திருக்கு, இன்னும் கூட ஓரிரு கட்சிகள் வரும் என்று பேச்சு இருக்கு. ஓபிஎஸ் ஏதோ பேசிட்டு இருக்காரு, முடிவு என்னன்னு நமக்கு தெரியல. ஆக ஒட்டுமொத்தத்துல எஸ்டிபிஐ வரப்போறாங்க. அது ஒரு வகையில பாத்தீங்கன்னா முஸ்லிம் கேண்டிடேட் தான் அவங்களும் போடுவாங்க. ஆமா. அப்போ பேசிக்கா போன 2024 விட இப்போ வந்து கட்சி எண்ணிக்கை கூட, ரொம்ப கூட. ஆமா. அப்போ எல்லாருக்குமே ஏதாவது ஒரு தொகுதியாவது கொடுக்கணும், 2 தொகுதியாவது கொடுக்கணுங்கிற நிலைமை தான். திமுக மேஜர் பார்ட்னர். இதே வந்து அதிமுகல வேற மாதிரி பிரச்சனை இருக்கு. இப்போ டிடி என்ன சொல்றாரு, நாங்க பிஜேபியோட தாங்க பேசுறோம், நாங்க ஒன்னும் அதிமுகவோட பேசலையேன்றாரு. இது வந்து தமிழ்நாட்டு கூட்டணியிலேயே வேற மாதிரியான புது மாதிரியான தாட்டா தெரியுது. ஏன்னா மேஜர் பார்ட்னர் அதிமுகவோ திமுகவோ, அவங்க பேச முடியுங்க. அப்ப யார்கிட்ட ஒப்பந்தம் கையெழுத்து போட்டு பிரஸ் காட்டுவாங்க? டிடி வந்து பிஜேபி ஒப்பந்தம் போட்டு பிஜேபி இதை காட்டுவாரா? அப்போ பிஜேபி அதிமுக இருந்து ஒட்டுமொத்தமா சீட்டு வாங்கிருமா? இதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறிங்க. எது மாதிரியும் இல்லாத புது மாதிரியான தேர்தலா இது முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு 2001 மட்டும் ஜனநாயக காங்கிரஸ்னு ப. சிதம்பரம் தனியா கட்சிங்க, காங்கிரஸ் கட்சியில இருந்து அதிருப்தியாகி அவர் மட்டும்தான் இதே மாதிரி ஜனநாயக பேரவை மட்டும்தான் இதே மாதிரியான ஒரு அதிருப்தியில கூட்டணிக்குள் கூட்டணி போட்டதாக ஒரு நினைவு. அதுக்கு பிறகு அது ஒரு 25 வருஷமா அதை நம்ம பார்த்ததே இல்லை. அப்போ அதிமுக கூட்டணியில இன்னும் கூட்டணி கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்கு அப்படிங்கிற நிலைமையில திமுக கூட்டணியிலயும் கன்ஃபியூஷன் ஆரம்பிச்சது. என்னன்னா காங்கிரஸோட பிரச்சனை. ஆமா, இது இப்படியே தொடர்ந்தா காங்கிரஸ் கூட்டணி இல்லைன்னு ஆயிரும். எனவேதான் நீங்க குறிப்பிட்ட மாதிரி கடைசியில கையெழுத்து போட வேண்டிய கேசி வேணுகோபால் முதல்ல வர்றாரு. ஓகே சார், எவ்வளவு சார் காங்கிரஸ்க்கு திமுக தலைமை கொடுக்க தயாரா இருக்காங்க? நாங்களும் சீட்டை குறைக்க போறோம், எங்களுக்கான சீட்டும் குறைய போதுங்கிறாங்க. ஒரு 160 இருந்து 165 நாங்களே போட்டி போறோங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு திமுக வந்திருப்பதாக தகவல். காங்கிரஸ்க்கு எவ்வளவு சார் கொடுக்க வாய்ப்பு இருக்கு? இருக்கிற சீட்டா இல்ல அதிகப்படுத்த வாய்ப்பு இருக்கா, இல்ல குறையுமா? அதிகப்படுத்த வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலங்க. திமுக நாங்களும் குறைக்க போறோம்னா அப்புறம் எல்லாருக்கும் குறைக்கதான் செய்யணும். உதயசூரியன் எத்தனை இடத்துல நிக்க போகுதுன்னு தான் நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு சீட்டு 2 சீட்டு கட்சி புதுசா வரும்போது உதயசூரியன்ல நில்லுங்கன்னு தானே சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிஎஸ் வந்துட்டாருன்னா ஓபிஎஸ் உதயசூரியன்ல நிக்க மாட்டாரு. ஆமா,
ஆனா அவர் கட்சியில இருந்து யாராவது 2 பேருக்கோ 3 பேருக்கோ டிக்கெட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா அவங்க உதயசூரியன்ல நிற்பாங்க. ஆமா. அப்ப இது எல்லாமே பெரிய சப்ஜெக்ட் டு டிஸ்கஷனுங்க. ஓகே. அப்போ உதயசூரியன்ல அநேகமா ஒரு 175 வரைக்கும் நிற்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். போன தடவை 180 பிளஸ்ங்க. ஓகே. 173 திமுக மட்டும். இந்த தடவை உதயசூரியன் வந்து 175 நின்னாலே மீதி வந்து கிட்டத்தட்ட 60 தொகுதி தான் இருக்குங்க. 234 59 தொகுதி தான் மிச்சம் இருக்கு. ஆமா. அப்ப 60 தொகுதியில காங்கிரஸ்க்கு எவ்வளவு கொடுக்க முடியும்? 25 தான். லாஸ்ட் டைம் என்ன கொடுத்தாங்களோ அதை கொடுக்கணும், இல்லாட்டா அதை விட 2 சீட் அதிகமா கொடுக்கணும், அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு அதை விட குறைவா தான் கொடுப்பாங்க. ஆஃபர் பண்றதை அப்படிதான் ஆஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா மிச்ச கட்சி எல்லாம் சரிங்க. இப்ப 6 சீட்டு போன தடவை கொடுத்துருக்காங்க. 6 சீட்டு கொடுக்கறதுல விசிகா 1, 2 லெஃப்ட் சிபிஐ சிபிஎம் அவங்களுக்கு 6 தான் கொடுத்தாங்க. 6 3 18 அதுல போயிருச்சு. ஆமா. அப்போ இதே கணக்கு 60ன்னு வச்சுக்கோ, ரஃபா கணக்கு போட. 60ல 18 போயிடுச்சு, 20 போயிடுச்சுன்னு வைங்க, மீதி 40 தான் இருக்கு. ஆமா. 40ல வந்து எம்டிஎம்கே இருக்கு 1, ஆமா, தேமுதிக இருக்கு 2, ஆமா, அப்புறம் வந்து வேற 1 சீட்டு 2 சீட்டு கட்சிகள், முஸ்லிம் கட்சிகள். இவங்க எல்லாத்துக்கும் 40ல இவங்களுக்கே 20 பேருமே. அதாவது திமுக குறைச்சுக்கிட்டாலும் சொல்றேன். ஆமா. அப்ப புதிய கட்சியை சேர்க்க கூடாது அப்படின்னு தடை போட முடியாதுல்ல ஒரு கூட்டணி அமைப்புல? முடியாது, நிச்சயமா முடியாது. இப்ப தேமுதிக எவ்வளவு டிமாண்ட் பண்ணிட்டு இருந்த தேமுதிக நம்பர் எவ்வளவுன்னு பகிரங்கமா, அதாவது பப்ளிக்ல கமிட் ஆகாமலே தானே கூட்டணி பேசி உள்ள போயிருக்கு. அப்படின்னா அவங்களுக்குள்ள ஏதோ பேசியிருப்பாங்கல்ல, எஸ் இத்தனை சீட்டு தான் இவ்வளவுதாங்க பாசிபிள் அப்படின்னு ஏதோ பேசியிருப்பாங்கல்ல. நிச்சயமா. இல்ல தேர்தல் செலவுக்கு பாத்துக்கிறதுங்கிறது வேற கதைங்க. அது எல்லா கட்சியுமே ஆஃபர் பண்ணும். அது நமக்கு தெரியாது உண்மையிலே எவ்வளவு பாத்துக்க போறாங்கன்னு. ஆமா. ஆனா சீட்டுங்கிறது பப்ளிக். இத்தனை சீட்ல இவங்க நிக்காங்கிறது பப்ளிக். அப்புறம் என்ன சின்னத்துல நிக்கிறாங்கிறது அடுத்த பிரச்சனை. உதயசூரியன்லயோ ரெட்டையிலயோ நிக்கும் போது அது வேற. ஆமா. அவங்கவுங்க சுயேட்சை சின்னத்துல நிக்கும் போது அது வேற. இப்ப விசிகெல்லாம் பான சின்னத்துல நிப்பாங்க, வேற வழியே கிடையாது. இப்ப மதிமுக தான் நிப்போம்னு சொல்லுவாங்கல்ல. சரி, சொல்லிட்டாங்க சார். மதிமுக இன்னைக்கு வந்து நாங்க தனிச்சின்னத்துல தான் போட்டி போடுவோம்னு சொல்லிட்டாங்க. மனிதநேய மக்கள் கட்சி நாங்க உதயசூரியன் சின்னத்துல போட்டி போடுவதற்கு தயாரா அவங்க சொல்லிட்டாங்க. மதிமுக தனி சின்னத்துல உறுதியா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த 2 சீட்டு 3 சீட்டுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஓகே. வேற அதிகமா கொடுக்க மாட்டாங்க. உதயசூரியன்னா பரவாயில்ல, நம்ம ரிஸ்க் எடுக்கலாம், கட்சிக்காரன் வேலை பார்ப்பான்னு நினைப்பாங்க. ஓகே. உதயசூரியன் நிக்கிறதும் திமுக நிக்கிறதும் 2 ஒண்ணு தானே. கரெக்ட். அப்போ தனி சின்னம்னா கூடுதலுக்கு வாய்ப்பே இல்லைங்க. என் கணக்குப்படியே பிராக்டிக்கலா இப்ப மிச்சமே 20 தொகுதி தான் இருக்குது. காங்கிரஸ் 20 தொகுதிகள் தான் இருக்கு. அதாவது ஒரு ராஜ்யசபாங்கிறது காங்கிரஸுக்கு ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. ஆமா. 25ல இருந்து குறையுங்க, நாங்களும் குறைச்சிக்கிறோம், எங்களோட இதை நாங்க குறைச்சிக்கிறோம். ஏற்கனவே நாங்க இவ்வளவு உதயசூரியன் இத்தனை சின்னத்துல இத்தனை தொகுதியில் நின்று இருக்கு, இப்ப நாங்க குறைக்க போறோம். அப்ப நீங்களும் குறைக்கத்தானே செய்யணும், ஒட்டுமொத்த கூட்டணியின் நன்மையை கருதி. ஏன்னா ராகுல் காந்தி 40 சீட்ல வந்து அவரு மீண்டும் மீண்டும் அதை வலியுறுத்தியதால் தான் இந்த பேச்சுவார்த்தை இழுக்குதுங்க. ஓகே. இப்ப வரிசையா எல்லா கட்சியும் வருது பேச்சுவார்த்தைக்கு. காங்கிரஸ் எப்போ பேச்சுவார்த்தைக்கு போறாங்கன்னு நமக்கு தெரியாது. அதாவது டிஆர் பாலு குழுவோட பேச்சுவார்த்தைக்கு போகணும். ஆமா. சோ அதுக்கு முன்னாடி கடைசி கட்ட அட்டம்ப்டா வந்து முதலமைச்சர் நேரா பேசிடலாம். அவர் திமுக தலைவர் நேரா பேசிடலாம். நேற்று பேசியாச்சு, என்ன முடிவுன்னு தெரியாது, பப்ளிக்ல சொல்லலாம். உண்மையாலுமே காங்கிரஸ் வந்து இந்த டாக்டிக்ஸ், அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தை குழுக்குள்ள போனாங்கன்னா அது எப்படி நடக்கணும் உங்களுக்கே தெரியும். கடந்த காலங்கள்ல ராகிங் எல்லாம் பண்ணி அனுப்புன கதையெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். டிஆர் பால் அண்ணா அப்படி பண்ண மாட்டாரு. அவர் கொஞ்சம் கோவப்படுவாரு. அதாவது நக்கலா பேசுறவரு. ஓகே. சோ அந்த குழுவை பாக்குறதுக்கு முன்னாடி நாம வந்து சிஎம் பாத்துடலாங்கிற ஒரு விஷன்ல போய் கேசி வேணுகோபால் வந்து பாத்திருக்காங்களா சார்? பாத்திருப்பாங்க. நம்பரை வந்து அவரு கண்டிப்பா உறுதியா இவ்வளவுதாங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஓகே. அதுக்கு இவங்க ஒன்னும் ஒத்துக்கல. ஏன்னா மேல போய் கேட்கணும். இவங்க மேலங்கிறது சோனியா ராகுல்கிட்ட கேட்கணும். அப்போ ராகுல் காந்தி அவர் 40ங்கிற ஸ்டாண்டு அவர் சொல்லியிருக்காரு போல இருக்கு. ஏன்னா ராகுல் காந்தி சொல்லாம மாணிக்கம் தாகூரோ மத்தவங்களோ இப்ப இவ்வளவு பேச மாட்டாங்கல்ல. ஓகே. ஆனா அது கூட்டணிக்கே வேட்டு வைக்கிற விதமான சார் போய் முடிஞ்சது. அது மாணிக்கம் தாகூர் பேசுனதோ மற்றவர்கள் பேசினதோ என்னோட தனிப்பட்ட கருத்து கேட்டீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தேவையே இல்லைங்க. ஏன்னா பிராக்டிகலி ஸ்பீக்கிங் அவங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல அவங்களுக்கு தனியா ஜெயிக்கிற பலம் இருக்கு. அதை தாண்டி எங்கேயுமே தனியா ஜெயிக்கிற பலம் எல்லாம் இல்லைங்க. அங்கேயுமே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லயுமே அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் ஓட்டு அநேகமா ஒண்ணுதாங்க.
ஆமா. அதிமுக கூட்டணி சேரும்போது அந்த கூட்டணியோட வெயிட் கூட இருக்கும். ஆனா திமுக காங்கிரஸ் இருந்தா மட்டும்தான் கன்னியாகுமரியில அவங்களால 3 தொகுதி ஜெயிக்க முடியும். பழைய உதாரணங்களே அதுக்கு பொருந்தும் சார். நான் காங்கிரஸ் அப்படி பார்க்கல சார், ஒரு மல்டிப்ளையிங் ஃபேக்டரா பாக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சிறுபான்மையினர், அதே போல ஒடுக்கப்பட்ட மக்கள், காங்கிரஸ் ஒரு கூட்டணிக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த கூட்டணிக்கு மக்கள் நம்பி ஓட்டு போடுவாங்களா சார்? அது வந்து ஒரு மல்டிப்ளையிங் ஃபேக்டரா இருப்பாங்களா சார் காங்கிரஸ்? அதெல்லாம் ரொம்ப பழைய காலங்க. இப்ப என்ன மல்டிப்ளையிங் ஃபேக்டர் அவங்க இருக்காங்க? இப்ப சிறுபான்மையினர் வந்து காங்கிரஸ் போனா இந்த கூட்டணி விட்டு போயிருவாங்க நான் நினைக்கிறீங்க? அது எப்படி பாசிபிளுங்க? அவங்க யாருக்கு எதிராக ஓட்டு போட போறாங்க? சிறுபான்மை மக்கள் பிஜேபிக்கு எதிராக. அப்போ பிஜேபி தோற்கடிக்கக்கூடிய, அப்படிதானே? ஆமா. காங்கிரஸால பிஜேபி தோற்கடிக்க முடியுமா? சரி, காங்கிரஸ் டெல்லியில ஆட்சியில் இருந்தா வேற நிலைமைங்க. பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த் அது. நீங்க பார்கெயின் பண்ணலாம், டெல்லியில இருந்தா பார்கெயின் பண்ணலாம். இப்ப நீங்க மொத்தத்துல 2011 மாதிரி 2014 வரைக்கும் நீங்க எடுத்துங்க. 2014 அவங்க டெல்லியில இருக்கும் போதே 2013 வந்து வெளியில வந்துட்டாங்களா திமுக கலைஞர் காலத்துல? ஆமா. 2013 இருந்து கிடையாதுங்களா? 2014 தனி அணியில காங்கிரஸுக்கும் வாய்ப்பே இல்லையா? ஆமா. அப்போ திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் போறதுங்கிறது 12 வருஷத்துல ஏற்கனவே ஒரு தூரம் போயிருக்கு. அதுக்காக சொல்ல வரேன். போனது மக்களவை தேர்தலில் போச்சு. சரி, 2016 சட்டமன்ற தேர்தல் முக்கியம், அதுல திமுக ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்னு காங்கிரஸ் அவங்க இழுத்தாங்க. 40 சீட்டு கொடுத்து இழுத்தாங்க, 41 சீட்டு கொடுத்து இழுத்தாங்க. அது 41 ரொம்ப ஜாஸ்தி. ஆனாலும் இதே பிரின்சிபிள் தான், ஒரு சீட்டு கூட, ஒரு ஓட்டு கூட குறைஞ்சிடக்கூடாது, எல்லா கட்சியும் இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான். அப்போ ஜெயலலிதா அம்மா வந்து மக்கள் கூட்டணியை கிரியேட் பண்ணி விட்டாங்கல்ல. ஆமா. ஒரு 6% ஓட்டு பிரிஞ்சாலே தலைகீழா மாறி போச்சு. மொத்தத்திலே வந்து திமுக அதிமுக இடையில 1% 1.5% தான் டிஃபரன்ஸே இருக்கு. 1.5% தான் டிஃபரன்ஸ். ஆட்சி போயிருச்சு, 5 வருஷம் ஆட்சி போயிருச்சு. ஆமா. இப்போ அதே 1.5% டிஃபரன்ஸ்ல ஆட்சி போயிடக்கூடாது அப்படின்னு திமுக நினைத்தால் காங்கிரஸை வந்து அவங்க அகாமடேட் பண்றதுக்கு முயற்சி செய்யறாங்க. ஆனா காங்கிரஸ் வந்து பழைய கணக்குல இருக்கிறதுல அர்த்தம் இல்லைங்க. ஏன்னா நம்ம கட்சிக்காரனோட மனநிலையும் பார்க்கணும்ல. சரி, கன்னியாகுமரியில் இருக்க காங்கிரஸ்காரங்க உற்சாகமா இருக்காங்க. ஆமா. என்னோட நண்பர்கள்ட்ட பேசும்போது அவங்க இல்லைங்க, திமுக கூட்டணி இல்லாட்டாலும் நாங்கள் ஜெயிச்சிடலாம், தாவேகாவோட சேர்ந்தாலே எங்களுக்கு வெற்றி வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒருவேளை சரின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு அங்க ஸ்ட்ரென்த் இருக்கு. விஜய்க்கு என்ன ஓட்டு இருந்தாலும் அது சேர்ந்தா அடிஷனல் தான். ஆமா. திமுகவுக்கு பெரிய அளவுக்கு, திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி இவங்க அளவுக்கு ஓட்டு கிடையாதுங்க கன்னியாகுமரியில. அப்ப அதே ஃபார்முலாவை நீங்க எப்படி ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் அப்ளை பண்ண முடியும்னு கேக்குறேன். எஸ். கன்னியாகுமரி பாலிடிக்ஸே இங்க ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்கு, உங்களுக்கு புரியாது. தமிழ்நாடு தான், கரெக்ட், உண்மைதான் சார். கன்னியாகுமரி பாஷையே கூட புரியாது. நீங்க அங்க உண்டினா மார்த்தாண்டம், தக்கலை, அப்புறம் களிக்காவில, மண்டே மார்க்கெட்டு, திங்கள் சந்தை, புதன் சந்தை ஏரியாக்குள்ள போனீங்கன்னா அவங்க பேசுறது கூட உங்களுக்கு புரியாது. ஆமா. அப்படிங்கும்போது கன்னியாகுமரி கணக்குல வந்து இங்க செயல்படுத்த முடியாது. அப்போ இயல்பாக காங்கிரஸ் கட்சிங்கிறது இவ்வளவுதான், அதோட ஒர்த்து இவ்வளவுதான். ஒரு ராஜ்யசபா சீட்டே ஒரு பெரிய விஷயம் தாங்க அவங்களுக்கு. இது ஸ்ட்ரிக்டா சொல்லியிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். பேச்சுவார்த்தைக்கே இடம் கிடையாதுங்க, இவ்வளவுதாங்க முடியும். ஓகே. என்னோட அதிகமா இல்ல, ஸ்ட்ரிக்டா இவ்வளவுதான், 22, ஓகே, 23, ஓகே, 20ன்னு சொல்லியிருப்பாரு. ஒரு 2 கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. ஓகே, இவ்வளவுதான், இப்படிதான் இருக்குங்க. திமுக அதிமுக 2 கூட்டணி பேச்சுவார்த்தையும் நான் பார்த்திருக்கிறேன் நிறைய முறை. கூட்டணி கட்சி என்னன்னா 2 தான் கிடைக்கும், 10 கேட்போம்னு நினைப்பாங்க. ஓகே. 2 கொடுக்கலாம், 1ல ஆரம்பிப்போம்னு இவங்க நினைப்பாங்க. ஓகே. சோ 1க்கும் 10க்குமான வித்தியாசம் மாதிரி நமக்கு தெரியும் அது. ஆனா 40 கேக்குறாங்க, ஆனா நாங்க 20 தான் கொடுப்போங்கிற மைண்ட் செட்ல திமுக அததான் சொல்லியிருப்பாங்க. 20 கொடுக்கலாங்க, ஒரு ராஜ்யசபா தரோம், அது உள்ளாட்சி தேர்தல் வரும்போது அதை பத்தி பேசிக்கலாம். ஓகே. அப்ப 20 இவங்க ஷாக் ஆவாங்க. அளவுக்கு அதிகமா காங்கிரஸ் ஆசைப்படுறாங்க போல இருக்கே சார். பீகார்ல ஆரம்பிச்சு பல்வேறு உதாரணங்கள் அவங்களுக்கு இருக்கு. இருந்தாலும் திமுக யோசிக்குது பீகார் மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு. ஓகே. அதனால சீக்கிரம் முடிங்குது. திமுக என்ன சொல்றதுன்னா, இன்னும் நமக்கு உண்மையிலே வந்து நம்ம தேர்தல் அறிவிப்பான வரவே இல்லைங்க. வாக்காளர் பட்டியல இன்னைக்கு தானங்க வந்துட்டு இருக்கு. இன்னைக்குதான் ரிலீஸ் ஆயிருக்கு இறுதி வாக்காளர். அது இறுதி வாக்காளர் பட்டியல அனலைஸ் பண்றதுக்கே நமக்கு 2 நாள் டைம் வேணுங்க. நிறைய இடத்துல எல்லாமே மாறுது, பாகம் எண் மாறுது, எல்லாம் மாறுது. எஸ். ஆமா.
அப்ப அதை அனலைஸ் பண்றதே நாளை வரைக்கும் சரியா போயிடும். நாளைக்கு நாளை கழிச்சு கூட ஆயிருங்க. கட்சிகளுக்கு நம்ம வந்து ஜென்ரலா பேசுறோங்க. கட்சியில வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அவன் எதிர்காலத்தை நினைப்பான். இப்போ உதாரணமா ஒரு வார்டு அப்படின்னா அவன் எம்எல்ஏ கனவுலாம் கிடையாது. நம்ம வார்டு கவுன்சிலர் ஆக முடியுமா, இறுதி வாக்காளர் பட்டியல் அதுக்கு நமக்கு யூஸ் ஆகுமான்னா அவன் பார்ப்பான். ஸோ கணக்கு மாதிரி இருந்தா அவனுக்கு ரொம்ப அது பெரிய மன கஷ்டமா போயிடும். அவன் தானே வேலை பார்க்கணும். நீங்க வார்டு லெவலுக்கு போய் முதலமைச்சரோ இல்ல துணை முதலமைச்சரோ வேலை பார்க்க முடியும்? வார்டு லெவல்ல வேலை பார்க்கிறவனோட மைண்ட, அவனோட தேர்தல் பணியை நம்ம வந்து வேகப்படுத்தணும் இல்லையா? ஆமா. அதுக்கு நாளையில இருந்து நாளை கழிச்சுக்குள்ள அதை வேகப்படுத்தணும். அதாவது உங்க வார்டுல இந்த பிரச்சனை இருக்கா, சரி ஒன்றும் கவலைப்படாதீங்க, இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம்னு தலைமை சொல்லுங்க, கூப்பிட்டு சொல்லும். பிராக்டிகலா என்னன்னா தேர்தல் அறிவிப்பாணை வந்த பிறகுதான் நிஜமாவே கூட்டணி பேச்சுவார்த்தை ஒரு என்ன சொல்ல ஒரு ஃபுல் கியருக்கு போகும். ஓகே சார், இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது மார்ச் 1 முதல்வர் பிறநாளுக்கு முன்பாக முடிய வாய்ப்பு இருக்கா, அல்லது மார்ச் 8 திமுகவுடைய மாநாடு தள்ளி போயிருக்குன்னு நினைக்கிறேன், அதற்குள்ள முடிய வாய்ப்பு இருக்கா சார்? கூட்டணி கட்சிகளை வந்து திமுக மேடைகள்ல பார்க்கலாமா? பார்க்க வைக்கணுங்கிறது முதலமைச்சரோட எண்ணம். அதிமுக மேடைகள்ல அதிமுக கூட்டணி கட்சி பிரதமர் வந்தா தான் வருது இங்க. ஆனா எல்லா நிகழ்ச்சிகளையும் நம்ம பார்க்கிறோம், செல்வ பிறந்தைய உள்ளிட்டவர்களை பார்க்கிறோம். 18 எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறாங்க. அதுல வந்து ஒரு 15-16 பேர் திமுக கூட்டணி தொடர்றது தான் விரும்புவாங்க. ஆனா சில தலைவர்கள் அது வேண்டாம், நம்ம தனியான முயற்சி எடுப்போம்னு நினைக்கிறாங்க. முதலமைச்சர் என்ன நினைக்கிறாருன்னா, நீங்க என்ன முயற்சி வேணாலும் எடுங்க, அதை வந்து சீக்கிரம் முடிங்கன்றாரு. ஓகே, பீகார் மாதிரி கடைசி வரைக்கும் இழுத்தடிச்சு பிரச்சாரமே ஆரம்பிச்ச பிறகு நீங்க வந்து சேர்ந்து யூஸ் இல்ல, கட்சிக்காரன் அதிருப்தி ஆயிடுறான். அதுல அதுவும் இல்லாம ஃப்ரெண்ட்லி ஃபைட்னு சொல்லிட்டு 10 தொகுதிகளுக்கு மேல அவங்களுக்குள்ளாரே போட்டி, அதெல்லாம் மிகப்பெரிய பிளண்டரா போய் முடிஞ்சது. தாவேகால சேரணும்னா குயிக்கா சேர்ந்துக்குங்க. ஓகே, திமுக சேரணும்னா குயிக்கா, இது காங்கிரஸ்காரர்களான அட்வைஸ் தான், நானே கொடுக்குறேன். ஓகே, திமுக கூட்டணியில தொடரணும்னா குயிக்கா தொடருங்க. அடுத்தடுத்த ஓரிரு தினங்களுக்குள்ள வந்து எல்லாமே ஃபைனலைஸ் ஆயிரும். 28க்குள்ள ஃபைனலைஸ் ஆயிருங்க. ஓகே, இப்ப முதலமைச்சர் பிறந்த நாள் 1ஆம் தேதி வாழ்த்துறதுக்கு எல்லாரும் போகணும்ல. நிச்சயமா கூட்டம் போட வேண்டாம், இது நடத்த வேண்டாம், மீட்டிங் நடத்த வேண்டாம், வாழ்த்துவதற்கு போகணும்ல. இல்ல ட்விட்டர்லயாவது போடணும்ல. இல்ல காங்கிரஸ் தலைவர் பத்தியில வாழ்த்துறதுக்கு முதல் ஆளா யார் போய் நிப்பா சொல்லுங்க? நிச்சயமா செல்வ பிறந்தகை போய் நிப்பாரு. எல்லாரும் போயிடுவாங்க. இந்த 16 எல்லாரும் போய் நிப்பாங்க. ப. சிதம்பரம் போய் நிப்பாரு. ஃபர்ஸ்ட் ப. சிதம்பரம் போய் நிப்பாரு. எல்லாரும் போயிடுவாங்க. போய் அப்படின்னா காங்கிரஸ் அது வரைக்கும் முடிவு எடுக்காமலே எடுத்துட்டு இருந்தா காங்கிரஸ் தான் பலவீனப்படும். ஓகே சார், இப்ப வரைக்கும் விடுதலை கொள்ளி எறும்பாக காங்கிரஸ் இருக்கா சார்? ஆளுப்புலி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்களா தாவேகாவை வச்சு திமுக கிட்ட? இல்ல, தாவேகாவை பத்தி ஓவர் எஸ்டிமேட்டுங்க. இன்னைக்கு விஜய் கூட்டம் என்ன பழைய மாவே தானே அரைக்கிறாரு திருப்பி. சரி, விஜய் கூட்டத்துல புதிய செய்தி என்ன இருக்கு? எந்த கூட்டத்திலயுமே விஜய் கூட்டம் அப்படின்னா ஸ்டாண்டர்டா இந்த மேட்டர் தான் அவர் பேச போறாரு. நமக்கே தெரியும், டெம்ப்ளேட்டா பேச போறாரு, நமக்கு வந்துரும். திமுகவுக்கு எதிரானது தாவேகா, அதுதான் அவரோட ஒரே பாயிண்ட். அதுதான், வேற பாயிண்டே கிடையாது. சரி, இதுக்கு முன்னாடி திமுகவுக்கு எதிரா அப்படின்னு ஒரு கட்சியை நிறுத்துறது விஜயகாந்த். ஆமா, விஜயகாந்தையும் விஜயும் நீங்க ப்ரொஃபைல் கம்பேரிசன் பண்ணணும்ல தலைவருங்கிற முறையில. நிச்சயமா விஜயகாந்த் வந்து கிரவுண்ட் லெவல்ல இருந்தாருங்க 2006 காலகட்டத்துல. அதுக்கு முன்னாடியே அவரோட திரை மொழியே வந்து அரசியலுக்கு ஏற்றவாறு தகவமைச்சிருந்தாரு. நிச்சயமா அரசியல் படிச்சிருந்தாரு. அதாவது அவர் கருப்பு இருந்தார். ஆமா, இல்ல எம்ஜிஆர் என்ன பாணியை கடைபிடித்தாரோ அதே பாணியை வந்து விஜயகாந்த் பண்ணாரு. படங்கள்ல அவரு கொடியெல்லாம் பறக்க வர்றது, கையில மோதிரம், அடையாளத்தை வந்து தொடர்ச்சியா காட்டிக்கிட்டே இருந்தார் விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய படங்கள் மூலமாக. திரைமொழி, எம்ஜிஆரோட பிரச்சார வாகனத்தை ஜானகி அம்மாள்கிட்ட கேட்டு பெற்றது. அதாவது அந்த பிரச்சார வாகனம் பழைய மாடல்ங்க. 1987 பிரச்சார வாகனத்தை 2006 பயன்படுத்தி பிரயோஜனம் இல்லை. ஆனா அது ஒரு குறியீடு, சென்டிமெண்ட். இப்போ எம்ஜிஆர் ஓட்டு வாங்கி நமக்கு வரணும்னு நினைக்கிற விஜய் என்ன சென்டிமெண்ட், எம்ஜிஆர் சென்டிமெண்ட்டை பயன்படுத்தி இருக்காரு? இது வரைக்கும் எதுவும் பெருசா பண்ணல சார். ஒண்ணும் இல்லைங்க, சும்மா அவர் எம்ஜிஆர் பேரை சொல்லிட்டே இருக்காரு. திடீர்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆசையோடு ஜெயலலிதா அம்மா ஆசையோட ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆவார். ஓபிஎஸ் ஆதரவாளர் ஐயப்பன் எம்எல்ஏ பேசுறாரு. அப்ப எம்ஜிஆர் லெகசிக்கு நாளைக்கு ஜெயலலிதா பிறந்த நாளுங்க. ஆமா, சசிகலாமா கூட்டம் போடுறாங்க. ஓபிஎஸ் தனியா இருக்காரு. சசிகலாமா கூட்டம் போட்டு என்ன செய்வாங்க? அவங்க ஜெயலலிதா ஆட்சி தொடரணும் இதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ அவங்க சார்பாக கேண்டிடேட் நிக்கணும் அப்படின்னா
ஒரு 25 பேரோ 30 பேரோ நிக்கிறவங்க அதிமுகவை குறிப்பிட்ட கேண்டிடேட்டை எதிர்த்து தானே நிறுத்தப்படுவார்கள். ஆமா. அப்ப அவங்க 3000 4000 ஓட்டு 5000 ஓட்டு இல்ல 10,000 ஓட்டு வாங்கினாங்க அப்படின்னா யாரோட வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படும்? அதிமுக வெற்றி வாய்ப்பு நிச்சயம் சரி, பாதிக்கப்படும். விஜய் வந்து எம்ஜிஆர் ஓட்டு வங்கியை பிரிச்சாருன்னா யாரோட வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படும்? அதிமுக வெற்றி வாய்ப்பு தான் பாதிக்கப்படும். சரி, விஜயகாந்த் அப்படி பிரிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சப்ப விஜயகாந்த் எவ்வளவு ஓட்டு வாங்கினாரு? 8% வாங்கினாரு சார். அப்படின்னா விஜய் ஒரு 10% இருந்து 12% வாங்குவாரு. ஓகே சார். சார் இன்னைக்கு ஹீரோ, அதாவது ஹீரோ வந்து வெறுமனே ஓட்டு வாங்கவே முடியாதுங்க. நீங்க விஜயகாந்தோட பழைய பேச்ச யூடியூப்ல எடுத்து திருப்பி ரிவைஸ் பண்ணி பாருங்க. விஜயை விட நிறைய செய்தி இருக்குங்க அதுல. கனெக்ட் ஆகும் சார். அப்போ பேசுறது இன்னைக்கும் நமக்கு கனெக்ட் பண்றதுக்கான பாயிண்ட்ஸ்கள் அதுல இருக்கும். இப்போ ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும், விஜயகாந்த் தேடி கொடுப்போம். இப்ப நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது எல்லாருக்கும் கொடுக்குறது, சீனியர் சிட்டிசன் கொடுக்குறாங்க. தாய் மாணவர் திட்டம் அது வந்து வரவேற்பு பெற்றிருக்கிறது. ஆனா ஐடியாங்கிறது அங்கிருந்து வந்தது தானே. எஸ், ஆமா. இல்ல சார், கமல்ஹாசன் தானே சார் பெண்களுக்கு உரிமை தொகை கொடுப்போம்னு சொன்னாரு. 1500 ரூபாய் சொன்னது கமல்ஹாசன். அத வந்து திமுக கேரி பண்ணாங்க. ஆமா, அமல்படுத்திட்டாங்க. பெண்களுக்கான உரிமை தொகையை பற்றிய பேச்சு 1984 உண்டுங்க. ஓ, ஓகே. உண்டு. பெண்களுக்கான உரிமை தொகை கொடுக்கணுங்கிற பேச்சு அப்பவுமே உண்டு. 89லயும் ஒரு பேசப்பட்டது, ஜெயலலிதா அவர்களால் பேசப்பட்டது. மெட்டீரியலைஸ் ஆகலங்க. இப்போ அது மெட்டீரியலைஸ் ஆகி அது ஒரு சிஸ்டமேட்டிக்கா போக ஆரம்பிச்சிருச்சு. தமிழ்நாடு உதாரணத்தை இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலமும் பின்பற்றிருச்சு. நான் எதை வச்சு இதை எல்லாமே கணக்கு போடுறேன் அப்படின்னாங்க, ஆதரவு ஓட்டு வங்கி எதிர்ப்பு ஓட்டு வங்கிங்கிற ரெண்டே பெரும்பிரிவு தாங்க இருக்கு எப்போதுமே எல்லா தேர்தலையும். ஆதரவு ஓட்டு வங்கியில கோர் ஓட் பேங்கை நீங்க மாத்தவே முடியாதுங்க. ரெட்டையிலையோட கோர் ஓட் பேங்கை மாத்த முடியாது, உதயசூரியன் கோர் ஓட் பேங்கை மாத்த முடியாது. அது ரெண்டும் நான் ஒண்ணுன்னு வச்சுக்கிறேன். அதாவது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரே கோர் ஓட்டு தான். அவங்களுக்கு 25, அவங்களுக்கு 26, இவங்களுக்கு 26 இப்படி வச்சுக்குவோம். ஒரு கணக்குக்காக கூட அப்படி வச்சுக்கலாம். கணக்குதான். அப்போ மிச்ச ஓட்டு தான் நம்ம பார்க்கிறோம். மிச்ச ஓட்டு அவங்களோட கூட்டணி கட்சி ஓட்டு எல்லாம் சேர்க்கணும். இப்ப திமுகவோட கூட்டணி கட்சிங்கிறது இன்னைய தேதிக்கு அநேகமா ஒரு 10-12 வரும் போல இருக்கு. ஆமா. அவங்க எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா ஆளுக்கு 1% 2% இப்படி சேர்த்தீங்கன்னாலே அது வந்து கண்டிப்பாக ஒரு 14% வருங்க. 26 திமுகனா 14 பிற கட்சிகள், ஆனா தனித்தனி பாக்கெட்ல இருக்காங்க. அவங்களால தனியா ஜெயிக்க முடியாது, இங்க சேர்ந்தா தான் ஜெயிக்க முடியும். ஆக மொத்தம் 40%. இப்ப 40% திமுக வீழ்த்தணும்னு நினைக்கிற தாவேகா கொண்டு வந்து காட்டணும்ல. எப்படி காட்டுறாங்க அவங்க? காங்கிரஸ் கட்சி போய் சேர்ந்தா கூடும் அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்கு உண்மையான ஓட்டு வங்கி ஒண்ணுமே இல்லைங்களே. 4 தானே. கன்னியாகுமரியில இருக்குங்க. கன்னியாகுமரி அவங்களே கேட்டு வாங்கி 6 தொகுதியில் நின்றுவாங்க. அதுவும் இல்லாம விஜயே நமக்கு 30% இருக்குங்கிறாரு. எந்த மைண்ட் செட்ல எப்படி சொல்றாங்கிற கணக்குமே நமக்குமே புரியல. அது விஜய்க்கு 30% 20% அவங்கவுங்க உத்தேசமா அடிக்கிறது தாங்க. ஆமா. விஜய் கிட்ட இருக்கிற அட்வான்டேஜ் ஒன்னே ஒண்ணுதான், சினிமா ஹீரோ, கிரௌடு புள்ளி. எஸ். அப்போ ஒரு படங்க ஹாட்ஸ்பாட் டூ மச் அப்படின்னு, ஹாட்ஸ்பாட் 2 ஹாட்ஸ்பாட்னு ஒரு படம் வந்துச்சுங்க. அதுக்கு இது சீக்வல் மாதிரி இப்போ 2020 ஜனவரில வந்து 2ஆம் பாகம். அது 3 கதை அடங்கியது. ஆமா, நான் உடனே அதாவது அது பொலிட்டிக்கல் படம்னா உடனே பாத்துருவாங்க. பொலிட்டிக்கல் படம் அது ஒரு பார்ட் பொலிட்டிக்கல் படம். அது என்னன்னா ஃபேன் மைண்டை பத்திய படம். 2 பெரிய நடிகர்கள், 2 நடிகர்களோட ஃபேன்ஸ் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு பெரிய கலாட்டாவா இருப்பாங்க. அதான் ஆரம்ப காட்சிகள். திடீர்னு பார்த்தா ஒரு ஃபேன் குழுவோட தலைவரோட ஒய்ஃபையும் இன்னொரு ஃபேன் குழுவோட அம்மா அப்பாவையும் கடத்திட்டு போயிடுவாங்க யாரோ. கடத்திட்டு போயிட்டு அவன் டிமாண்ட் வைப்பான். ஒண்ணுமே இல்லை, இந்த 2 தலைவர்கள், இந்த 2 சினிமா நட்சத்திரங்களோட கட்டோட்ல ஏறி நின்று உயிர் போனவங்க 2 பேர் இருக்காங்க. இந்த 2 முதல்ல அவன் என்ன சொல்லுவான், 2 சினிமா நட்சத்திரங்களும் கான்ஃபரன்ஸ் கால்ல பேசணுமா, இதுதான் டிமாண்ட். இவங்க போய் எவ்வளவு கெஞ்சி பார்ப்பாங்க, அவங்க உள்ளே விட மாட்டாங்க. கடைசியில் இவங்க மீடியாவுக்கு போய், சோசியல் மீடியாவுக்கு போய் ஒரு ப்ரெஷர் பில்டப் பண்ணி 2 சினிமா ஸ்டார்ஸும் கான்ஃபரன்ஸ் கால்ல பேசுவாங்க. பேசின பிறகு அவங்க டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணிடுவான். என்னன்னா, கட்அவுட்ல ஏறி 2 பேர் செத்து போயிருக்காங்க, அதனால உங்க பிள்ளைகளை கட்அவுட்ல ஏறி பால் அபிஷேகம் பண்ண சொல்லணும்ன்றான். இந்த 2 சினிமா ஸ்டார் கேட்பாங்க அவங்க பிள்ளைகள்கிட்ட, ஆத்தாடி நான் மாட்டவே மாட்டேன், 50 அடி உயர கட்அவுட்ல நான் ஏறதான்றான் ஒரு பையன். அப்படின்னா இந்த டைமுக்குள்ள இதெல்லாம் செய்யல அப்படின்னா இவங்களை எல்லாம் பீஹெட் பண்ணிடுவான், தலையை சீவிடுவான்றான். லைவ்ல வந்து தலையவும் சீவிடுவான், கடத்திட்டு போனான்.
அது எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரே நாடே அல்லோல கல்லோலமா இருக்காங்க. தமிழ்நாடே அல்லோல கல்லோலமா இருக்கும். அப்புறம் அவன் சொல்லுவான், நீங்க ஃபேனா இருக்கீங்க ரைட்டு. ஆனா அதை வந்து நீங்க திருப்பி உங்க குடும்பத்துக்குள்ள கொண்டு வரும்போது உங்க குடும்பத்தை காப்பாற்றவே ஆள் இல்லாம போகுதுன்னு நமக்கெல்லாம் தெரிஞ்ச பாயிண்ட் தான் அவன் சொல்லுவான். சொல்லிட்டு நான் ஒன்னும் பி ஹெட்டே பண்ணல, நாட்டு மக்களுக்கு ஒரு மெசேஜ் விட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவான். அவனுக்கு ஜெயில் தண்டனை கிடைச்சி போயிடும். ஜெயில் தண்டனையில இருந்து வந்து வீட்டுல இருப்பான். வீட்டுல இருக்கும்போது ஒரு பெரிய கூட்டம் வெளியில, நீங்க சொன்னது சரிதான் தலைவரே, நீங்க சொன்னது சரிதாங்க, நாங்க வந்து சினிமா ஃபேனா இருக்கிறத விட்டுட்டோம், இப்ப நாங்க உங்க ஃபேன் அப்படிமா. அதாவது ஃபேன் மைண்ட் செட் இருக்குங்க. எல்லாமே யங்ஸ்டர்ஸ். இது வந்து ஒரு அடிப்படை மைண்ட் செட், அவ்வளவுதான். ஓகே, நமக்கு ஒரு இழுப்பு, ஒரு ஈர்ப்பு. ரொம்ப நல்லா இருக்கு. என்னுடைய கடைசி 2 கேள்வி சார். இன்னைக்கு சிஎம் காலையில பேசியிருக்காரு, பலமுனை போட்டி இருக்கலாம் ஆனால் பலம் பொருந்திய போட்டியில் என்ன சொல்றாரு, அப்படிதான் கிளம்பு இருக்கா சார். அது மட்டும் இல்லாம இந்தியா கூட்டணிக்கு நான் தலைமை ஏற்பதற்கு வாய்ப்பு இல்லை, கலைஞர் மாதிரியே என் உயரம் எனக்கு தெரியும் இருக்காரு. காங்கிரஸ்க்கு இது ஒரு மெசேஜ் போல இருக்கே. இந்தியா கூட்டணிக்கு அவர் தலைமை தாங்க போக மாட்டாருங்க. சொன்னாரே தவிர நானும் அதை எதிர்பார்க்கல. என்ன ரீசன்னா, ஒரே ஒரு தடவை தாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அகில இந்திய தலைமைக்கு போனார் காமராஜர். காமராஜ் போகும்போது அவர் தமிழ்நாடு முதலமைச்சர், நேரு வந்து அழைப்பு விடுத்தாரு. அதனால அவர் ரிசைன் பண்ணிட்டு போனார். பெரியார் ஏத்தாரு அதை, போகாதீங்க அப்படின்னு. ஆனா அதுக்கு பிறகு காமராஜருக்கு வந்து அந்த அரசியல் ரீதியாக தலைமை இருக்கக்கூடிய வாய்ப்பே வராம போயிருச்சு. என்ன காரணம்னா, அகில இந்திய அரசியல்ல வந்து எல்லா மாநிலங்களையும் நீங்க உள்ள இழுத்து செய்ய வேண்டிய அரசியல். ஆரின் அதர்வர்ஸ் டெல்லி அரசியல் சரியா வராது. மூப்பனார் ஐயா போனாங்க, ஆனா அவங்க பதவியில கிடையாது. அப்போ கலைஞர் அதனாலதான் ரெஃப்யூஸ் பண்ணாரு. அவருக்கு தேவகவுடாக்கு முன்பு பிரதமர் வாய்ப்பு வரும்போது ஏன் ரெஃப்யூஸ் பண்ணாருன்னா, இதே தான் என் உயரம் எனக்கு தெரியும், இதான் பாயிண்ட். ஸோ இவர் போக மாட்டாரு, ரைட்டு. காங்கிரஸ்க்கான செய்தி என்ன, நான் வந்து இந்தியா கூட்டணி தலைமைக்கு வந்து எனக்கு அந்த மாதிரி ஆசைப்படல. அதே மாதிரி நீங்க தமிழ்நாட்டுல இந்த கூட்டணிக்கு தலைமைன்னு ஆசைப்படாதீங்க, இவ்வளவுதான் பாயிண்ட். ஓகே ஓகே சார். பலமுனை போட்டி இருக்கு, ஆனா பலம் பொருந்திய போட்டி இல்லைங்கிறாரு. அது பலமுனை போட்டி இருக்கு, பலம் பொருந்திய போட்டி இல்ல அப்படின்னு எத்தனமா இருக்க முடியாதுங்க. என்ன காரணம் அப்படின்னா, தேர்தல் அரசியல்ங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். லோக்கலா இருக்கிற அரசியல்ல கேண்டிடேட் மெரிட் முக்கியம், ஜாதி முக்கியம். ஓகே, அது மாறும், தொகுதிக்கு தொகுதி மாறுங்க. அது சின்னம் அதெல்லாமே ஓகே தான். அதான் நான் சொன்ன அந்த பெர்சன்டேஜுங்க. கோர் ஓட் பேங்க் மாறாது, ஆனா ஜெயிக்க வைக்கக்கூடிய ஓட் பேங்க் மாறும். அப்படிங்கும்போது பலவீனம் பலம் அப்படிங்கிறது வாக்கு அரசியல்ல கிடையவே கிடையாதுங்க. ஓகே, அதனால தானே இவங்களும் இவ்வளவு கட்சி சேர்க்கிறாங்க. எஸ், எல்லா கட்சியும் எதுக்கு உள்ள கொண்டு வரோம், ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான். 1% கூட வெளியே போயிடக்கூடாதுன்னு சின்ன சின்ன பாக்கெட்ஸையும் சேர்க்கிறாங்க. அப்படிங்கும்போது அது அவர் சொல்றாரு, ஆனா அவரே வந்து அந்த இடத்துல ஜாக்கிரதையா இருக்கிறாரு, அப்படித்தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் தொடர்பான இந்த கூட்டணி கணக்குகளை பத்தி உங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக பல்வேறு விஷயங்கள் ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ஷாம் சார்.